60 வயசில் மை ஹஸ்பண்ட் இந்த பியானோ வாங்கி கொடுத்தாரு. நான் அது கற்றுக்க ஆரம்பித்தேன். இங்கிலீஷ் பேசும்போது மற்ற யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சிக்கோங்க, அப்போ பேசலாம் ஜாலியாக. தட் வில் பி மை அட்வைஸ். ஸோ அதனால் பரமக்குடியை என்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. ஆனால் ஒன்று, சென்னை வந்து எனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தது. We keep on learning new things, then we push the barrier up of our emotional intelligence as well. ரஞ்சினி நமக்கு 50 இயர்ஸ் இருக்கும்போது 50 இஸ் த நியூ 30 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 60 இஸ் த நியூ 40 அப்படின்றாங்க. ஸோ என்னோட மாமியார் வந்து என்னோட வயசில் இல்லை, எங்கள் பாட்டியும் இப்போ நான் இருக்கிற வயசில் இல்லை, எங்கள் அம்மா என்னோட வயசில் ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும்தான் இருந்தாங்க. பட் இந்த வயசில் நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும். வி ஷுட் பி அலர்ட் அண்ட் வி ஷுட் பி அட்டென்டிவ். டயர்ட் ஆகக்கூடாது. அப்படின்னா எப்படி, how do we take care of ourselves? லுக்கிங் ஆஃப்டர் ஃபிட்னஸ் நீங்கள் தான் எக்ஸ்பர்ட், அதை நீங்கள் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து மென்டல் க்ரோத் மைண்ட் செட் வேணும்னு தோணுது. நம்ம ஏதாவது புதுசாக படிச்சுட்டே இருக்கணும், ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும். we keep on learning new things, then we push the barrier up of our emotional intelligence as well. And in the whole brain livingனு ஒன்று சொல்கிறாங்கல்ல, லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் சேர்ந்து வந்து we are able to do things because we are constantly learning something new. அதனால தான் ஐ திங்க் நான் நிறையா திங்ஸ் எழுத்து போட்டுப்பேன். எல்லாரும் கேட்பாங்க, இந்த வயசுல நீங்க எதுக்கு இப்படி ஓடுறீங்க? எனக்கு இந்த வயசுலன்னு கேட்டாலே பிடிக்காது அந்த கொஸ்டின். தென் அது இந்த வயசுல ஐ லைக் டு சே, how come you're still doing so many things? Don't you want to slow down? I don't know, I don't feel like slowing down. நான் வந்து 40 வயசில் அலியான்ஸில் போய் ஃப்ரெஞ்சு கற்றுக்க ஆரம்பித்தேன். எல்லோரும் கேட்டாங்க 40 வயசில் இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ வந்து 40 வயசில் என்ன வேணால் படிக்கலாம் இல்லையா? 20 இயர்ஸ் ago கேட்டாங்க. அதே மாதிரி 60 வயசில் மை ஹஸ்பண்ட் இந்த பியானோ வாங்கி கொடுத்தாரு. நான் அது கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு காலையில் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு சொல்கிறீங்கள, ரஞ்சினி அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் திருப்பாவையோட 22வது பாசுரத்தை இன்னைக்கு காலையில் நான் மனப்பாடம் பண்ணேன். பிகாஸ் எவ்ரிடே ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டா தான் இந்த மூளையை வந்து நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசில் அத்லீட்டாக இருந்தேன். ஒரு ஃபீல்ட் கேமில் வந்து ஐ ரெப்ரசன்டட் தமிழ்நாடு. அதெல்லாம் வந்து பழசு. இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணாதனால நான் வெயிட் போட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல் எக்ஸ்கியூசஸ். நம்ம உடம்பை நம்ம தான் எஸ்பெஷலி விமென் வந்து நம்மளோட உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வயசில் நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்குறோம், மாமியார் மாமனாரை பார்த்துக்குறோம், ஹஸ்பண்ட்ஸை பார்த்துக்குறோம், சிஸ்டர்ஸ் இன்லா, பிரதர் இன்லா எல்லாரையும் பார்த்துட்ருக்கோம், குழந்தைங்களையும் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஹெல்த்தை வேறு யார் பார்ப்பாங்க சொல்லுங்கள்? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எக்ஸசைஸ் வாக் பண்ணணும். வாக் பண்ணால் மட்டும் போதாது. அண்ட் யூ ஹாவ் டு டூ சம் எக்ஸசைஸ், யோகா மாதிரியோ இல்லை சர்க்யூட் ட்ரைனிங் மாதிரியோ இல்லை வெயிட் ட்ரைனிங் மாதிரியோ அதெல்லாம் 100% பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த 62 இயர்ஸில் நான் என்ன கற்றுட்ருக்கேன்னா, எவ்ரி மண்டே ஐ ஃபாஸ்ட். நான் ஐவ் சீன் ரஞ்சினி காலையில் எழுந்தோடனே மெடிடேஷன் பண்ணுவாங்க. அவங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம். அந்த அளவுக்கெல்லாம் ஞானம் எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் நான் வந்து இப்போ லிக்விட் டயட்டில் தான் இருக்கேன். லிக்விட் டயட்னா போய் மில்க் ஷேக்லாம் குடிச்சு, காஃபிலாம் குடிச்சு அதெல்லாம் கிடையாது, ஜூஸ் எல்லாம் குடிச்சு அதெல்லாம் கிடையாது. ஒன்லி வெஜிடபிள் ஜூஸ் அண்ட் பட்டர் மில்க். ஐ திங்க் திஸ் ஃபாஸ்டிங் 1 day a weekங்கிறது எல்லா ரிலிஜன்ஸ்லையும் இருக்குது, எல்லா ட்ரெடிஷன்லேயும் இருக்குது. அதை விடாமல் பண்ணால் ஐ திங்க் வில் பி பெட்டர் ஆஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி டு கம்பீட் வித் தட் 60 இயர்ஸ் ஜேர்னின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து உங்களுக்கு பரமக்குடி டேஸ்லேயே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பரமக்குடி ஃபேவரட்டா சென்னை ஃபேவரட்டா? என்னன்னு சொன்னால் ரெண்டுமே ஃபேவரட் தான். யூல் பி சர்ப்ரைஸ். எனக்கு வந்து I started writing when I was about 45 years old. Some short stories-லாம் எழுத ஆரம்பித்தேன் ஃப்ரெஷ்ஷாக. எழுதின 8 ஷார்ட் ஸ்டோரி அண்டு குறு நாவல் எல்லாமே என்னோட 12 வயசு வரைக்கும் நான் பரமக்குடியில் இருந்த அந்த வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அப்படியே போச்சு. ஸோ அதனால் பரமக்குடியை என்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. ஆனால் ஒன்று, சென்னை வந்து எனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து எனக்கு சென்னையில் தான் தெரிஞ்சுது. பரமக்குடியில் இருந்த வரைக்கும் தமிழ் ஒரு பாஷை தான் எனக்கு தெரியும். சென்னைக்கு வந்ததுனால தான் இப்போ வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, லிட்டில் பிட் ஆஃப் ஹிந்தி, கொஞ்சம் ஃப்ரெஞ்சு அண்ட் ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஒரு சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறைய மெனி ஆஃப் ஆர் உங்களுக்கு கூட அட்வான்டேஜ் தானே. நீங்கள் பாம்பேயில் இருந்தீங்க, அங்கே வந்து கொஞ்சம் மராட்டி தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஃப்ரெஞ்சு நல்லா பேசுவீங்க. இப்போ இங்கே வந்து தமிழும் நல்லா கற்றுக்கிட்டீங்க இல்லையா? தமிழ் கொஞ்சம் சுமாராக பேசுகிறேன். நீங்கள் தான் எனக்கு டீச்சர், அதனால் என்னோட தமிழ் சுமாராக இருந்த ஆடியன்ஸ் இவங்க தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தெரியணும். பட் ஃப்ரெஞ்ச், ஜாப்பனீஸ் அண்ட் ஸ்பானிஷ் இதெல்லாம் படிக்கிறதுனால என்னோட மூளை கொஞ்சம் ஆக்டிவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போவும் நான் லாங்குவேஜஸ் கண்டினியூ பண்ணால் ஆக்டிவாக இருக்கும். பட் த ஒன்லி திங் தட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ இஸ், நிறைய பேர் கேட்குறாங்க, ஐ ஆல்ரெடி நோ ஆல் த வேர்ட்ஸ் இன் மை ஹெட்,
பட் ஐ டோன்ட் நோ எப்படி ஃப்ளூவன்சியோட பேசுறதுன்னு தெரியல. நீங்கள் சொல்லுவீங்களே 14 years வரைக்கும் நானே நினச்சேன், will I ever be able to speak English like them? How can you give 1 or 2 tips to women in the Champion Woman program who want to improve their spoken English? இங்கிலீஷ்ங்கிறது வெறும் பாஷை தான். ஒரு குழந்தை வந்து கற்றுக்கும். நிஜமாவே இப்போ ஃப்ரான்ஸுக்கு போனாலே நான் வந்து தட்டு மாதிரி பேசுவேன். பட் ஒரு 4 வயசுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு பேசிடும். அது ஒரு லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கும் போது நான் ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கணும். இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசான வார்த்தைகள் என்ன கற்றுக்கணும். அப்படி தப்பு பண்ணால் தப்பே இல்லை. தப்பு பண்ண தான் நம்ம வந்து லாங்குவேஜ் வந்து சரியாகும். நான் 16 வயசு வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. எழுத தெரியும், ஆனால் பேச தெரியாது. கான்வர்சேஷன் இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் சப்ஜெக்டில் நான் வந்து 85 மார்க் வாங்குவேன். ஆனால் பேசுகிறதுல 0வாக இருந்தேன். கொஞ்சமாக தான் நம்மளோட கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கணும். நிறையா படிக்கணும். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் படிக்க ஆரம்பிங்க. நியூஸ் பேப்பரில் படிக்க ஆரம்பித்து அதுலேருந்து புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. அதுலேருந்து புது வார்த்தைகள்லாம் கற்றுக்கலாம். இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் கூட நான் அப்படி புது வார்த்தை வந்ததுன்னா அப்படியே பாஸ் பண்ணி எழுதிக்குவேன் நான். அவங்க புதுசாக வார்த்தைகள் புது ஃப்ரேசஸ்லாம் கொண்டு வராங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பேசலாமே அப்படின்னு தோணும். ஸோ மொழி மாதிரி ஒரு கடல், ஒரு சமுத்திரம் தான் அது, ஓஷன் தான் அது. அதுக்குள்ளே போயிட்டோன்னா எவ்வளோ கற்றுக்கலாம். அது மாதிரி ஆசையாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த பயம்லாம் போயிடும் அப்படின்றது தான். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். படிக்கணும், படிச்சாதான் வரும். மாதிரி அந்த செல்ஃப் எஸ்டீம், அவ என்ன நினைப்பா, இவா என்ன சொல்லுவாங்கிறத விட்டுடணும். விட்டுட்டு I'm going to do it right or wrong, I'm going to speak, because it is in speaking that you get better. விஜய் அமிர்தராஜ் வந்து ஒரு கதை சொன்னார். என்னன்னா, president of the US was playing with him. I don't want to say who he was. Or vice president of US was playing with him. ஒரு டென்னிஸ் வந்து எக்ஸிபிஷன் மேட்ச். அந்த பக்கம் ப்ரொஃபஷனல்ஸு, இந்த பக்கம் இவரும் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவும். 2 ஷாட்டில் பயந்து அடிச்சாராம் வைஸ் பிரசிடென்ட். அப்போது விஜய் அமிர்தராஜ் போய் சொன்னாராம் ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கே, யாருமே உங்களை கவனிக்க போகிறது இல்லை, நீங்கள் பாட்டு காட்டுங்க. இல்லை எல்லாருக்காண்டும் என் மேலே தான் இருக்குண்ணா. ஒன்று பண்ணு, இப்படி பாரு, பார்த்தா எத்தனை 200 பேர் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸே இல்லைன்னு நினச்சிக்கோ அப்படின்னாராம். அவங்க ட்ரெஸ் இல்லாமல் அம்மடமாக உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிக்கோ, அப்போ பார்த்து அடி அப்படின்னாராம். அவ்வளோ பிரமாதமாக அடிச்சாராம். அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, நீ இங்கிலீஷ் பேசும்போது மற்ற யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சிக்கோங்க, அப்போ பேசலாம் ஜாலியாக. that will be my advice. What a good idea. Hasni, I've always seen you smiling, strong, tolerant and patient. எப்படி, are you always this personality? And ஐ திங்க் அப்படி கிடையாது. நான் வந்து எப்படின்னா எல்லாமே கடகடான்னு பண்ணணும், சீக்கிரமாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ சில சமயம் ஐ லூஸ் மை டெம்பர். பட் என்னோடய ப்ரொஃபஷன் தான் வந்து எனக்கு பேஷன்ஸை கொடுத்தது. இப்போ நீங்கள் சினிமா பார்க்குறீங்க, ஒரு சாங்கை வந்து நீங்கள் வந்து 3 நிமிஷத்தில் கேட்குறீங்க, ஆனால் அதை நாங்கள் 3 நாள் எடுப்போம், சில சமயம் 4 நாள் கூட எடுப்போம். ஒரே லைனை திருப்பி எடுப்பாங்க. அங்கேருந்து கதவை திறந்து வரணும், வந்து ரஞ்சினி கிட்ட வந்து ரஞ்சினி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது எவ்வளோ ஈஸி. இதையே நாங்கள் வந்து 20 தடவை பண்ணுவோம், ரிஹர்ஸ் பண்ணி உட்காருவோம். ஸோ அதனால் லைஃப்பில் பேஷன்ஸு, மற்றவங்களை பார்த்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுங்கிறது வந்து என்னோடய ப்ரொஃபஷன் தான் சொல்லி கொடுத்தது. அதனால் நீங்கள் சொல்கிற அந்த பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் வந்து எனக்கு என்னோடய தொழில் மூலமாக தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் சிரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னென்னா, என்ன ஒரு ஆக்டர் சொல்லுவார், அவர் வந்தாராம் என்கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃப்ளட் ரிலீஃப்காக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம், அதுக்கு வந்து சுஹாசினி நீங்கள் வரணும், அடுத்த சாட்டர்டே இருக்குன்னு சிரிச்சேன் நான். அந்த சிரிப்புக்கு வந்து நான் வரேன்னு அர்த்தமா இல்லை வரலன்னு அர்த்தமான்னு தெரியல, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஸ்மைல் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆன்சர். யாராவது வந்து இப்போ நான் கூட இதில் தியோசாஃபிக்கலில் நடந்து போயிட்டுருப்பேன், யாராவது ஹலோ சொன்னால் நான் ஸ்மைல் பண்ணிவிடுவேன். பிகாஸ் ஹெட்ஃபோன் போட்டுட்ருப்போம், பாட்டு கேட்டுட்ருப்போம், இல்லை திருப்பாவே கேட்டுட்ருப்பேன். நான் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயத்த அது சால்வ் பண்ணிவிடும். You are named Suhasini. What is there? Your smile is bound to be beautiful. But I'm learning to smile more when I watch. Smile is a reflection. நம்ம ஸ்மைல் பண்ணாட்ட கூட இன்னொருத்தர் மூஞ்சியில் ஸ்மைல் பார்த்தா நமக்கு தானா ஸ்மைல் வந்துடுறது இல்லை. ஸோ நம்ம ஸ்மைல் இன்னொருத்தரோட மூஞ்சியில் பார்த்தா இட் ரிமைண்ட்ஸ் அஸ் டு ஸ்மைல். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் a reflection. So we start off with a smile, other person will automatically smile. Hasni, what would you tell your 30-year-old self if you met them now? அதாவது நான் 30 இயர்ஸாக என் முன்னாடி வந்தால் நான் என்ன சொல்லுவேன்னா, பிராவோ தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ரிக்ரெட் கிடையாது. நம்ம வந்து சின்ன வயசில் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ. எஸ்பெஷலி 30 வயசு சுஹாசினி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கரெக்டான சாய்ஸஸ் பண்ணாங்க. அதே சொல்கிறேன், நேர்மை இருந்தது அவங்களுக்கு. ஷி வாஸ் ஆனஸ்ட் அண்ட் ஷி ஹேட் இன்டெகிரிட்டி அண்ட் ஷி ஆல்சோ வாண்டட் ரெஸ்பெக்ட், நாட் ஃபார் ஹர் செல்ஃப்,
த ஒர்க் தட் ஷீ டஸ் அதுக்கும் ஒரு மரியாதை வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும். ஸோ அதனால் என்னோட 30-year-oldக்கு நான் வந்து பிராவோ சொல்லிட்டு எப்படியாவது 60-year-old சுஹாசினி இன்ஸ்பயர் பண்ணு, நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி 60-year-old சுஹாசினி இருக்கணும் அப்படின்னு நீ வந்து எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு அப்படின்னு 30-year-old சுஹாசினிக்கு நான் சொல்லுவேன். வாட் வுட் யூ டெல் 30-year-old Ranjini டுடே if you met her? 30-year-old Ranjini, I'll say, thank God you started an entrepreneurship and you did a business. 100 families at least you gave opportunity to come forward. And so many, some 200 companies, foreigners thinking better about India. நீ பண்ணின, that was the right thing to do at that time. Because எனக்கு அப்போல்லாம் ரொம்ப mom guilt Hasni. I had 2 children 10 years apart. And I thought the second child will get ignored if I start a business. But அதெல்லாம் தாண்டி when you come into workforce, and you bring others into the workforce, it is the right thing to do. I would have also said to my 30-year-old, maybe like what you're saying, இந்த எனர்ஜியை மட்டும் லூஸ் பண்ணிடாதே, கடைசி வரைக்கும் வச்சுக்கோன்னு. இப்போ இட்ஸ் ஓகே, பட் வாட் வில் வி டூ இன் 5 more years நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? வாட் ஷால் வி டூ இன் 5 more years Hasni? 5 more years இன்னுமே மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்து, நமக்கு இருக்கிற நாலேஜை வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து, அவங்க வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் எப்படி இந்த உலகத்தை கொண்டு போகிறாங்க, முக்கியமாக இந்த என்வாயர்மெண்ட்டை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, நம்ம ட்ரெடிஷன்ஸ் எப்படி காப்பாற்ற போகிறாங்க, இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் எல்லாம் இல்லாமல் மனசுக்குள்ளேயே வந்து சந்தோஷத்தை எப்படி வளர்ச்சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப. ஏன்னா நான் வந்து எந்த விதமான சப்ஸ்டன்ஸும் யூஸ் பண்ணதே இல்லை என் லைஃப்பில். எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. ஒரு கொக்கோகோலா குடித்தா ஒரு சந்தோஷம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட எனக்கு கிடையாது. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சாக்லேட் சாப்பிட்டா இன்னும் சந்தோஷம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த சந்தோஷத்துக்கு கூட நான் போனதில்லை. ஸோ எனக்கு என்கிட்டேருந்து கிடைச்ச சந்தோஷம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு சப்ஸ்டன்ஸ் மூலமாக போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. I'll join you in that. So 5 yearsல நானும் உங்க கூட I hold your hand, we'll march forward and help the generations to come to find the joy within. And plus the environment also should be cleaner, better அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. லைஃப் வந்து ஒரு கோல் இல்லாமல் போகலாம், இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட போகலாம், இல்லை இதுதான் பண்ணணும் அப்படின்னு போகலாம். ஆனால் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வாட் இஸ் யுவர் ரீசன்ட் அச்சீவ்மெண்ட்? ப்ளீஸ் டெல் மீ. I'm very excited about the achievement that both the Hindu newspaper and the JFW recognized excellence in women empowerment as a subject. And adenna the leadership excellence nu sonnanga Hindu that they gave the award for entrepreneurs but social entrepreneurship. So indha mari la edo awards kadikirche na enna nenipenna, this is of course a team effort, but the most important thing is 35 girls who were getting 98% in their 12th standard, அவளெல்லாம் காலேஜில் போயிடுச்சு, அவளுக்கு கரியர்ஸ் கண்டுபிடிச்சு, அவளை இப்போ ஒர்க்கிங் விமனாக பண்ணியாச்சு. நேத்திக்கு அந்த சிந்துட்டு கூட பேசினேன், நீங்கள் சப்போர்ட் பண்ண கேர்ள், ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் ஹர் ஃபேமிலி அண்ட் ஃபர்ஸ்ட் ஏர்னிங் உமன் சப்போர்ட்டிங் த ஹோல் ஃபேமிலி. அந்த 35ல ஒரு அச்சீவ்மெண்ட் 35 விமனுக்கு அச்சீவ் பண்ணியாச்சுன்னா ஒரு 500 விமனுக்கு எப்படி பண்ணலாம்? தட்ஸ் வாட் மை மைண்ட் இமீடியட்லி கோஸ். அண்ட் தி அதர் சைட், ட்ரெயினிங் அதர் பீப்புள் டு டூ வாட் ஐ டூ, அதுதான் இப்போ ரீசெண்டாக நான் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவேன். ஆர்மியில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, லெஃப்டினன்ட் ஜெனரல் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் இங்கே தக்ஷின் பாரத்தில் ஒரு 5 states we've created about 28 trainers who are now teaching another 2,000 women in the army about the same curriculum of Champion Woman with self-esteem, work-life balance and self-confidence and all of those topics. அதே மாதிரி இப்போ ஜெய்ப்பூரில் அவர் போஸ்டடாக இருக்காரு. அங்கே we've been able to train 100 women who are all high-level army wives and they're going to train 10,000 women. So இப்போ பார்த்தீங்கன்னா அந்த creating the trainers to train in Champion Woman, அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தோன்றுது ஹாசினி. எனக்கு வந்து என்னென்னா, நாம் ஃபவுண்டேஷனில் we have 49 first generation graduates. இது வரைக்கும் 12 வருஷத்தில் 49 பேர் வந்து கிராஜுவேட்ஸ், அதுவும் பெரிய பெரிய படிப்பு, எல்லாருமே போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த மாதிரி இன்ஜினியரிங், விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ 49 குடும்பத்தோட வாழ்க்கையே மாறிப்போச்சு. இது வந்து டெம்ப்ரரி மாற்றம் கிடையாது. இது இன்றைக்கி அவங்களுக்கு பணம் கிடச்சிது ஸோ அதனால பெட்டராக இருக்க போகிறாங்க, ஒரு வீடு கட்டினாங்க, அதெல்லாம் கிடையாது. 49 குடும்பமே, பிகாஸ் அந்த பையனால் அந்த பொண்ணால் அவங்களோட ஸ்பௌசஸ், அவங்களோட குழந்தைகள், அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லார் லைஃபுமே வரப்போகுது. ஸோ தட் ஐ திங்க் இஸ் நாம் ஃபவுண்டேஷன் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். பட் ரீசெண்டாக சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்.
ஒரு 4 விமென் போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போய் அங்கே 25 பேருக்கு புடவை கட்டி விட்டுருக்காங்க, வேஷ்டியும் கட்டி விட்டுருக்காங்க பெண்ணுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த பிரைடே வந்து இந்த 4 பேரையும் கட்டிக்கிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணலாம். சரி, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதெல்லாம் கிடைக்காது, எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாலும் கிடைக்காது, ஸ்பான்டேனியஸாக கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். Correct. Hasni, thank you so much for allowing me to come into your home and heart. I've enjoyed this conversation and I know thousands of women will be inspired by this. Thank you for believing in me as a friend, but in Champion Woman as a movement. I hope more people get benefited by all your efforts, because when you run an NGO, at least 2 hours in a day you spend on improving your NGO and improving your cause, and that's what you do and that's what I do. I hope it reaches more people. I'll be very happy if people recognize all the efforts that is done by GA Foundation and by Champion Women. Thank you, Ranjini.